உங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை யாருமே விமர்சனம் பண்ணல அப்படின்னா நீங்க ஜெயிக்கவே போறது இல்லைன்னு அர்த்தம். என்னை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, ஒண்ணுமே பண்ணாம கம்முன்னு இருங்க, எதுவுமே பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க, எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை விமர்சனம் பண்ணிட்டு அப்புறம் தொலைஞ்சது சனின்ட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அப்ப தப்பிச்சோன்னு நினைப்பாங்க. இப்ப பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க சொல்றீங்க என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, என்ன நான் பண்ணவே இல்லை, என்ன அப்படியெல்லாம் பேசுறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா விமர்சனம் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட கருத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க மேல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நீங்க எப்படி எடுத்துக்கலாம். அவங்க சொல்ற விமர்சனம் வந்துட்டு கரெக்டா இருக்கா பாருங்க. நீங்க தப்பு பண்ணி இருக்கீங்க ஏத்துக்கோங்க, அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி. இல்லைங்க அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் பண்ணவே இல்லை, அவங்க வேணும்னே வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன வந்துட்டு விமர்சனம் பண்றாங்க, இக்னோர் பண்ணுங்க. எதை வந்துட்டு எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது, அது உண்மையா இருக்கு, அந்த விமர்சனம் உண்மையா இருக்கு, நீங்க ஏமாத்தி இருக்கீங்க, நீங்க தப்பு பண்ணி இருக்கீங்க, நீங்க எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு உங்களை நீங்க சரி பண்ணிக்கணும். ஃபீட்பேக் அது. விமர்சனம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இருக்கிற எஜுகேஷன்லயே பெஸ்ட் எஜுகேஷன் எது அப்படின்னா நம்மள பீப்புள் விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா கூர்ந்து பார்க்கணும். அதை நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பண்ணீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும், பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, பண்ணல அப்படின்னா அவனுக்கு பதில் சொல்லாதீங்க, கடந்து போய்கிட்டே இருக்கும்.